மூன்றாவது விடங்கத்தலம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில எதிர்காலத்தை நமக்கு நிர்ணயம் பண்றதா நினைத்தும் நம்பியும் பயப்படக்கூடிய நவக்கிரகங்கள் 9 கோள்கள். அது நம்முடைய ஜாதகத்துல என்ன அமைப்புல இருக்கோ அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறோமே. அந்த கிரகங்கள் எல்லாம் இந்த தலத்துல இருக்கிற சிவபெருமானை வழிபட்டால் இல்லாமல் போய்விடும். கோள்கள் இல்லாமல் போய்விடும். இதுதான் அந்த ஊர் பேருக்கான க்ளூ. மூன்றாவது விடங்கத்தலம், அதனுடைய சிறப்புகளும் கோள்கள் இல்லாமல் செய்யற அந்த இறைவனையும் அங்க போய் இப்ப தரிசனம் பண்ணலாம். நவகிரக தோஷம் நீங்கக்கூடிய தலங்கள் தமிழகத்துல பல இருந்தாலும் அந்த நவகிரகங்களுக்கே தோஷம் தீர்த்த ஒரு திருத்தலத்துல தான் இப்ப நாம இருக்கோம். சிவபெருமானை இந்த தலத்துல 9 கிரகங்களும் வழிபாடு செய்து தங்கள் மேல் இருந்த குறைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு போனதாம். கோள்களுக்கு நிவர்த்தி தந்ததால கோள் இலி அப்படின்னு இந்த திருத்தலத்தினுடைய பெயர். திருக்கோளிலி எனும் இந்த தலம் இன்றைக்கு திருக்குவளை என்ற சொல்லால ரொம்ப பிரபலமாக அறியக்கூடிய திருத்தலம் தான். சுவாமி பிரம்மபுரீஸ்வரராக இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் தான் நம்முடைய சர்வம் சிவமயம் சப்தவிடங்க தல யாத்திரையில 3வது விடங்க திருத்தலம். திருக்குவளை என்றழைக்கப்படும் அந்த தலத்தை உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் வாங்க. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர்னு 3 தேவார ஆசிரியர்களும் அவர்களுடைய பதிகங்கள்ல இந்த தலத்தை திருக்கோளிலின்னு அழைத்தாலும் இன்னைக்கு திருக்குவளைன்னு இந்த ஊர் அழைக்கப்படுறதுக்கு பெரும்பாலும் காரணம் கோளிலிங்கிறது மருவி திருக்குவளைன்னு ஆயிருக்கணும். இருந்தாலும் குவளைங்கிற அந்த பேருக்குமே இங்க ஒரு காரணம் சொல்லப்படுது. அதற்கான காரணம் ஸ்தலபுராணத்திலேருந்து ஆரம்பிக்குது. சுவாமி இங்க பிரம்மபுரீஸ்வரராக இருக்கார். பிரம்மா தவம் செய்த வனமாகவே இந்த தலம் அறியப்படுகிறது. பிரம்மன் படைப்பு தொழிலை மேற்கொண்ட போது இறைவனை வழிபட்டு அவரிடமிருந்து ஞானம் பெற வேண்டி இந்த தலத்தை தேடி வந்தடைந்தார். வந்தவர் சந்திரா நதின்னு அழைக்கப்படும் ஒரு புனித நதியிலிருந்து மணலை அள்ளி அதன் மூலமாக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். சந்திரா நதியிலிருந்து வந்த மண் வெண்மணலாக இருந்தது, வெள்ளை நிற மணல். அந்த மணலை பிடித்து வைத்து இங்கே அவர் சிவலிங்கம் செய்து வழிபட்டு அந்த சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு பெயரும் ஏற்பட்டது. மண்ணாலான திருமேனிக்கு நேரடியாக அபிஷேகம் செய்ய முடியாது. அதனால அதற்கு மேலே ஒரு குவளை சாத்தப்பட்டு அதுக்குத்தான் நித்திய அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற பார்க்கிறோம். அப்படி தொடர்ந்து எல்லா நாளுமே குவளை சாற்றி அபிஷேகம் செய்யப்படுவதாலே திருக்குவளைன்னு பெயர் வந்திருக்கலாம்னு ஒரு குறிப்பு இந்த ஊர் பக்கத்துல மக்களால நம்பப்படுகிறது. மாதந்தோறும் அமாவாசை அன்றைக்கு மட்டும் இரவு 8 மணிக்கு நடைபெறக்கூடிய விசேஷ அபிஷேகத்துல அந்த குவளை நீக்கப்பட்டு சுவாமியினுடைய அந்த சுயன் திருமேனி வெள்ளை மணற்கற்களால் ஆன அந்த திருமேனியை, அற்புதமான அந்த திருமேனியை எல்லோரும் தரிசனம் பண்ணலாம். பிரம்மா வழிபட்ட இந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இந்த தலத்திற்கு அகத்திய பெருமானும் வரார். அகத்திய முனிவர் இங்கே தன் பெயரில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து அதையும் வழிபாடு செய்திருக்கார். அகஸ்திய லிங்கமாக இந்த பிரகாரத்தில் அந்த சுவாமியையும் நாம தரிசனம் பண்ணலாம். இவர்களையெல்லாம் தொடர்ந்து மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் இந்த தலத்திற்கு வந்து அதிலேயும் பீமன் பகாசுரனை கொலை செய்த அதம் பண்ணின அந்த பாவம் தீர, ஹத்தி தோஷம் கொலை பாதகமாகுது இல்லையா, அது தீர்வதற்காக இந்த சுவாமியை வழிபட்டிருக்கார். அதனுடைய நினைவாக பகாசுரனுடைய சிற்பமும் கோயில் கோபுரத்தில் வைக்க பார்க்கிறோம். இப்படி தொடர்ந்து புராண காலம், இதிகாச காலம்னு பலராலும் வந்து வழிபட்டு அவர்களுடைய சாபம் நீங்க பெற்ற சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு இருக்கு. சோழர் காலத்திய சிவாலயங்கள்ல சுவாமி சன்னதியை சுற்றி இருக்கக்கூடிய செவற்றில மாடங்கள் மாதிரி அமைத்து, கோஷ்டம்னு சொல்லுவோம், அந்த கோஷ்டத்திற்குள்ள சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்களையும் கருங்கல் திருமேனிகளாக எழுந்தருள பண்ணி வழிபாடு செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ராஜராஜன் காலத்திற்கு முந்தியதாக இருக்கலாம்னு ஒரு மாதிரி யூகிக்கலாம். தியாகராஜர் ஆலயங்கள்ல கர்ப்பகிரகத்துல சுவாமி என்ன அமைப்புல எந்த மாதிரி ஒரு சன்னதியில இருக்காரோ
அதே மாதிரி அதற்கு வலதுகை பக்கத்துல மற்றொரு சன்னதியை ஏற்படுத்தி அங்க தியாகராஜ பெருமானை அவருக்கான சிம்மாசனத்திலே அமர்த்தி வழிபாடு செய்வாங்க. இப்போ திருக்குவளையில இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு பக்கம் மூலஸ்தானத்துல சுவாமி பிரம்மபுரீஸ்வரராக லிங்க வடிவத்துல காட்சி தரார். அப்படியே அவருக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட அதே அமைப்போட அதே மாதிரி அளவுல விமானம் பிரகாரங்களோடு கூடிய அந்த சன்னதியில இந்த தலத்திற்கு உரியவரான தியாகராஜர், அவனிவிடங்க தியாகராஜர், பிருங்க நடனம் ஆடக்கூடிய அந்த இறைவன் காட்சி தரார். பிருங்கம்னு சொன்னா பூவிலிருந்து தேனை குடிக்கக்கூடிய வண்டு. அந்த வண்டு எப்படி ஒரு மலரை சென்று அணுகி அதிலிருந்து தேன் குடித்து அந்த தேன் மயக்கத்துல சுத்தி சுத்தி அந்த மலரை சுற்றி ரீங்காரமிட்டபடி ஆடுமோ, அது மாதிரி இவரும் வண்டு மாறி ஆடக்கூடியவர். அதனால் இவர் ஆடக்கூடிய தாண்டவத்திற்கு பிருங்க நடனம் என்று பெயர். இந்த கோயில் பிரகாரத்துல நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற சன்னதி குண்டையூர் கிழார்ங்கிற ஒரு சிவபக்தருடையது. யார் இவர்? இவருக்கு இந்த கோயில்ல ஒரு சன்னதி எடுப்பிப்பதற்கு என்ன காரணம்? 8ஆம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய காலத்திற்கு போறோம். அப்போ திருக்குவளைக்கு பக்கத்துல இருக்கிற குண்டையூர்ங்கிற ஊர்ல வாழ்ந்த ஒரு பெரிய நிலக்கிழார் இவர். அதே காலத்துல தான் சுந்தரரும் பறவை நாச்சியாரும் திருவாரூர்ல தங்கி இருந்து அங்க வரக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் நாள்தோறும் அன்னம் பாலிப்பு, வருபவர்கள் பசியார அன்னமிடக்கூடிய பெரிய தொண்டை செய்து வாழ்ந்து வந்தாங்க. அவருக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக நெல் முதலியவைகளை எல்லாம் இவருடைய நிலத்தில் விளைவித்து குண்டையூரை சேர்ந்த இந்த நிலக்கிழார் திருவாரூருக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவாராம். இந்த வழக்கம் பல வருடமாக தொடர்ந்து வர, ஒரு வருடம் மழை சரியாக பெய்யாததால நிலத்தில் அந்த அளவுக்கு விளைச்சல் இல்லாமல் போக என்ன செய்யறதுன்னு தெரியாம இவர் சுந்தரரிடம் போய் தன்னுடைய வருத்தத்தை சொன்னார். சுந்தரரும் இறைவனிடம் வேண்டிக் கொள்ள அடுத்த நாள் பார்த்தா குண்டையூரை சுற்றி இருந்த நிலங்கள் எல்லாம் நல்ல நெல் விளைச்சலாகி அந்த நெல்லும் அறுவடையாகி மலைமலையாக குவிந்து கிடந்ததாம். பார்த்து அதிசயித்து போன குண்டையூர் கிழார் திருவாரூருக்கு ஓடி போய் சுந்தரர்கிட்ட நடந்த விஷயத்தை சொல்றார். அவரையும் கூட்டுக்கிட்டு குண்டையூருக்கு வந்த சுந்தரர் அங்கே நெல் மலைகள் வானத்தை முட்டி அங்க வளர்ந்திருக்கக்கூடியதை பார்த்தார். சரி, வேண்டிய நெல்லெல்லாம் கிடைச்சாச்சு, இப்ப இதை இங்கிருந்து திருவாரூருக்கு கொண்டு போகணுமே, அதற்கு சுமக்கூலிக்கு ஆள் வேணுமே, என்ன செய்யறது? சுவாமி கிட்ட தானே கேட்க முடியும். குண்டையூருக்கு பக்கத்துல இருந்த இந்த திருக்குவளை தலத்திற்கு கிழாரோடவே வரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். வந்தவர் நீள நினைந்தடியேன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை பாடுறார். அதுல குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான், இந்த குண்டையூர்ல கிடைத்த நெல் மலைகளை சுமந்து போவதற்கு ஆள் இல்லை, அந்த ஆளையும் நீங்கள் தான் தர வேண்டும்னு வேண்டார். அவருடைய வேண்டுதலை கேட்ட இறைவனும் அசரீரியாக மறுநாள் இந்த நெல்லெல்லாம் திருவாரூருக்கு வந்துடும்னு ஆசீர்வாதம் பண்ணார். அன்று இரவே சிவபூதகணங்களை வைத்து குண்டையூரிலே மலைமலையாக குவிந்திருந்த நெல்லை எல்லாம் திருவாரூருக்கு மாற்றி கொடுத்தார், சுமக்கூலி இல்லாமலேயே. மறுநாள் விடிந்ததும் பறவை நாச்சியார் அவங்க வீட்டு வாசலை திறந்து பார்த்தபோது வீட்டு வாசல் மட்டும் இல்ல, வீதிகள் திருவாரூரினுடைய எல்லா வீதிகளிலும் நெல்மலையாக குவிந்திருந்ததாம். யார் யார் வீட்டு வாசல்ல என்ன நெல் இருக்கோ அது அவர்கள் பயன்பாட்டிற்குன்னு அறிவித்தாராம் சுந்தரர். அந்த வருடம் பங்குனி திருவிழாவிற்கு வந்த எல்லா அடியார்களுக்கும் பசியார இறைவன் நெல்லை கொடுத்து அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சுமக்கூலிக்கு ஆளையும் கொடுத்த சிறப்பு இந்த தலத்திற்கு. அப்படி சுந்தரர் மூலமாக இப்படி ஒரு அதிசயம் நடைபெற காரணமாக இருந்த குண்டையூர் கிழார் சன்னதியில தான் இப்ப நாம இருக்கோம். கோள்கள், நவக்கோள்களினுடைய அந்த தொடர்பு இந்த திருத்தலத்திற்கு எப்படி ஏற்பட்டதோ அதற்கான காரணமாக அமைந்திருக்கக்கூடிய சன்னதி முன்னாடித்தான் நாம் இப்ப நிற்கிறோம். நவகிரகங்களும் மனித உயிர்களை எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடியதாக நாம பார்த்து பயப்படக்கூடிய அந்த கிரகங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட தோஷம் தீர, குறைகளை தீர்த்து கொள்ள சிவபெருமானைத்தான் சரணமடைந்து இருக்கின்றனர். இந்த தலத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்ட அவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அடியார்களாக மாறிவிட்டார்கள். சிவனடியார்களாக ஆன பிறகு அவங்களுக்கு அந்த கிரகம்ங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த கிரகங்களுக்கான மண்டலத்திலே, நாம சாதாரணமா சிவன் கோயில்களில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியை பார்த்தோம்னா மூணு பேரா வரிசையா ஆளுக்கு ஒரு திசையை பார்த்துக்கிட்டு நிற்பாங்களே, அந்த மாதிரி கிரகம் மண்டலமாக இல்லாமல் வரிசையாக ஒரு மேடையில அடியவர்கள் போலே பயபக்தியோடு சிவபெருமானை வணங்கிய நிலையில இருக்காங்க. இது திருக்குவளைக்கு மட்டும்னு இல்லை, தியாகராஜ பெருமானுடைய வழிபாடு எந்தெந்த தலங்களில் எல்லாம் இருக்கோ அந்த எல்லா தலங்களிலும் நவகிரகங்கள் அடியார்களாக ஒரு வரிசையில பவ்யமா நின்று இறைவனை வழிபட்டு கொண்டு தான் இருப்பார்கள். காரணம்,
தியாகராஜரை வழிபட வரக்கூடிய அடியவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலேயும் இந்த கிரகங்களால் ஆகக்கூடிய செயல்கள் தட்டுப்பட்டு போய்விடும். கிரகங்கள் தன்னிலையில் இல்லாமல் இவர் தியாகராஜருடைய அடியவர், இவரை நாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஒரு பயத்தோட தன் நிலையை கட்டுப்படுத்தி நின்றுவிடும். இதே சிறப்பைத்தான் நாம சப்த விடங்க தலங்கள்லையும் பார்க்கிறோம். நவகிரகங்கள் மண்டலமாக இல்லாமல் வரிசையாக ஒரு மேடையில அடியவர்களாக நின்று கொண்டு தியாகராஜனுடைய அடியவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வோம்னு வாக்கு கொடுத்தபடி நிற்கக்கூடிய காட்சி. நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சேயரநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்குமவன் கோளிலியம் பெருமானே நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவையட்டி தரப்பணியே அவையட்டி தரப்பணியே அவையட்டி தரப்பணியே. கோள்கள் தங்களுடைய நன்மைக்காக வந்து வழிபட்ட திருக்குவளை தியாகராஜ பெருமானுடைய ஆலய வரிசையில 3வது விடங்கத்தலம்.